சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி லெசன் 1 வரலாறு. வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை டேஸ் மற்றும் டேஸ் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மலை பாறைகள் மற்றும் குகை சுவர்களிலிருந்து. வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம். கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று முந்தைய காலம். வரலாற்று தரவுகளை பெறுவதற்கு உதவுபவைகள் கருவிகள், புதைபடிவுகள், பாறை ஓவியங்கள். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டுகள். தம்மா என்பது பிராகிருத சொல். இது சமஸ்கிருதத்தில் தர்மா என அழைக்கப்படுகிறது. தர்மா என்பது அறநெறி. வரலாற்றின் ஆதாரங்கள். வரலாற்று அறிய கிடைக்கப்பெற்ற இலக்கிய ஆதாரங்கள் இதிகாச பாடல்கள், காப்பியங்கள், பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள். மதல் சார்புள்ள இலக்கியங்கள் இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள். நினைவு சின்னங்கள் அரண்மனைகள், கோட்டை, ஸ்தூபி, மடங்கள். அசோகர். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்று விளங்கியவர் அசோகர். அசோகரின் ஆட்சி காலத்தில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவிய மதம் புத்த மதம். அசோகர் டேஸ் போருக்கு பின் போர் தொடுப்பதை கைவிட்டார். கலிங்க போர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிகாம். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் அசோகர் நிறுவிய எந்த தூணில் இருந்து பெறப்பட்டது? சாரநாத் தூண். அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்ட ஆங்கிலேயர் சார்லஸ் ஆலன். த சர்ச் ஆஃப் தி இந்தியன்ஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன். வரலாற்றை கடமைக்காகவும் மறுசீரமைப்புக்காகவும் பெரிதும் உதவுவது கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள். Thanks for watching and subscribe one more. Follow my channel.